மோசமான நிலைமை ஆகி போச்சு. அன்னைக்கு கால் ஒடிஞ்சு வந்தா அன்னைக்கு போய் நான் ஊசி போட்டு வந்தோம். அந்த கால் வலியில் தான் சாப்பிடலன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கு அடுத்து சாப்பிடவே இல்லை. நாங்கள் அடுத்து பார்த்தா ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா. வாக்குன்னு வாயை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தா. நாங்கள் என்னடா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் என்ன சொன்னாங்க, வயிறு புண்ணாக இருக்கு, அதனால அப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே சாப்பிடல. நுரையா அப்படி ஒரு மாதிரி நுரையா இருந்தது. இப்போ வாயில் குளுக்கோஸ் தான் கொடுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். குளுக்கோஸ் கொடுத்தோம். குளுக்கோஸ் வந்து வாயில் போன மணிக்கே இப்படி துப்புறா, அது வந்து நுரையா வருது. ரொம்ப கஷ்டப்பட்டா குழந்த. அடுத்து நேற்று நாங்கள் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்தோம். இங்கே குளுக்கோஸ் ஏற்றினாங்க. காலில் நரம்பில் ஏற்றணும்னு ட்ரை பண்ணாங்க. இப்போ ரொம்ப துள்னா, அதனால் அந்த தோல்லே வந்து குளுக்கோஸ் ஏற்றினாங்க. அடுத்து அந்த கால் உடஞ்சதுக்கு 2 ஊசி போட்டாங்களா. அடுத்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகல. அதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அதுக்கு 3 ஊசி, 2ஆம் நாள் 3 ஊசி, நேற்று 3ஆவது நாள். நேற்று குளுக்கோஸ் ஏற்றி 4 ஊசி போட்டாங்க. இன்றைக்கி வந்து லூஸ் மோஷன் போகுது. நேற்று சாயந்தரம் என்ன பண்ணால் பிஸ்கட்டு பால் சாப்பிட்டா. எப்படி ஒரு வாரம் கழித்து நேற்று தான் பிஸ்கட் பாலே சாப்பிட்ருக்கா. ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை எதுவுமே. குளுக்கோஸு அது மட்டும் தான் குடிச்சிருக்கா. குளுக்கோஸ் எலக்ட்ரோலைட் பவுடர் கலந்து. ஏனம்மா செல்லக்குட்டி எங்கே போகிற? அப்போ நேற்று சாப்பிட்டதும் இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா பயங்கரமாக போயிட்டா. பயங்கரமாக வந்து லூஸ் மோஷன் போகுது. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம். நாங்கள் 3 மணிக்கு போனதால ஹாஸ்பிட்டல் அப்போ தான் மூட்டு போயிருக்காங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் மீன் வாங்கிட்டோம். அதனால தான் அப்படியே கிராணியை கூப்பிட்டு போயிட்டு தான் மீன் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நாளைக்கு தான் கூப்பிட்டு போனோம். குழந்தை இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தா. நாங்கள் அதுக்கு சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிஸ்கட் பால் வச்சா இப்படி ஆகிப்போச்சு. இப்போ திருப்பி சாப்பாடு கொடுக்க முடியாது. சீக்கிரம் சரியாயிடணும்.